மிஸ்கேரேஜ் ஆகும்போது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு அந்த ஃபேமிலியே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுவாங்க. பேபிக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி இருந்து அது ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா தான் மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ அதுக்காக மனசளவில் கலந்துராதீங்க. கண்டிப்பாக 4 to 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் அடுத்து ஹெல்த்தியான பேபிக்காக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செக் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, லைக் தைராய்டோ இல்லை அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கா, இல்லை பிபி இருக்கா, இல்லை ஃபிட்ஸுக்கு ஏதாவது டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டான டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கோமா, டோசேஜ் எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கேரியோடைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்துருக்கணும். அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது அனாட்டமிக்கலாக யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ இல்லை ஹிஸ்டோஸ்கோப்பியோ பண்ணி என்ன ரீசன்னால அபார்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்தது ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு விந்தணுக்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பேபிக்கு பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு ஹெல்த்தி பேபி கிடைப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.